உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீ அலங்கரிக்கப்படுவாய். நீ போகையிலும் ஆசீர்வாதம், நீ வருகையிலும் ஆசீர்வாதம். நீ நான் செய்ததையும் செய்வாய், இதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வாய். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு 142வது நிஜம் என்னவென்றால் அடங்கா ஆசீர்வாதங்கள் 2/5. ஆமென். தேவன் ஒருவரையும் ஒரு சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கவில்லை என்கிற நிஜத்தை இன்னும் 10 நிமிடங்களிலே உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நெடுகவே நான் வேதத்தை இரவும் பகலும் 7-8 ஆண்டுகள் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக என்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்திருக்கிறேன். அருமையானவர்களே, 5 மணி நேரம் 6 மணி நேரம் தினந்தோறும் தியானிக்கிறேன். அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறதுனால எனக்கு தெவிட்டவே இல்லை. விளைவு என்ன தெரியுமா? புதிய புதிய வெளிப்பாடு, வெள்ளம் போல வெளிப்பாடு. அதில் ஒன்று என்னவென்றால் அடங்கா ஆசீர்வாதங்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அளக்கவே முடியாது. அவருடைய அளவுகோல் என்ன தெரியுமா? பூமி தாங்க முடியாது. பூமி தான் அதனுடைய மரக்கால். அப்படின்னா என்ன பொருள்? ஒரு லிட்டர்னு ஒரு படி இருக்கு பாருங்க, சின்னதா இருக்கும். ஆண்டவருடைய லிட்டர் என்ன தெரியுமா? உலக அளவு. அவர் என்ன சொல்லுகிறாரு? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகையினால் தான் இந்த தலைப்புக்கு பெயர் என்ன? அடங்கா ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்களை அடக்கவே முடியாது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க போகிறோம்? பரதேசி. அவன் எப்படி பைபிளுக்குள்ள நுழைகிறான்? பரதேசி. யாரு? ஆபிரகாம். சொஜோனர். பரதேசினா என்ன தெரியுமா? நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க பாருங்க, ஜிப்சி என்று ஒரு இனம் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க? ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுவாங்க. நல்ல எலி கிடைக்கிற இடத்துக்கு, அந்த எலி வெளியே வந்து நடமாடுகிற காலத்தில் அங்கே போயிடுவாங்க. ஏன்னா எலியை பிடிச்சி சுட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் முயல் வேட்டை எங்கே கிடைக்குதோ அங்கே போவாங்க. ஐயா, இப்படி தான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் 75 வருஷம் பரதேசியாக வாழ்ந்து கொண்டு இருந்தால், அவனுடைய வாழ்க்கையில தேவன் குறுக்கிட்டு எந்த அளவுக்கு கிரகிக்க முடியாத அளவுக்கு உயர்த்தினார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்க போறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஐயா, அருமையான தேவர்களே, we are not called to survive but to overflow. அப்படி என்றால் என்ன பொருள்? சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்குது பாருங்க. அப்படி சமுத்திர அளவு ஆசீர்வாதங்களில் நம்ம மிதந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு வேத ஆதாரம் ஏராளமாக இருக்கின்றன. அதை நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ வாழ்ந்தோம், எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும், அது தேவனுடைய சித்தம் அல்ல. அருமையானவர்களே, முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஏன்? உங்களை கொண்டு தேவன் உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஸ்லோகன், ஜாஸ் மினிஸ்ட்ரியுடைய ஸ்லோகம் என்ன? லிவ் லைஃப், கிவ் லைஃப். வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம். நீங்களும் நானும் வாழாமல் வையகத்தை எப்படிங்க வாழ வைக்க போகிறோம்? அவர் தானே சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், அதாவது பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அப்போ முதலாவது நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் வாழ வேண்டும். ஐயா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பரதேசிக்கு கொடுத்தார். அதிலிருந்து சில பாடங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அங்கே ஆதியாகமம் 12:2 அந்த பரதேசியாகிய ஆபிரகாமை அழைத்த பொழுது தேவன் ஒரு அன்இமேஜினபிள் பிளஸிங்ஸை சொல்றாருங்க. மனுஷனாலவே சிந்திக்க முடியாது. என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 75 வயதுல அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவன் சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு 2மே செத்து போச்சுங்க. பார்த்து என்ன சொல்றாரு? ஜாதினா நேஷன்ஸ்னு ஆங்கிலத்தில் இருக்கு. ஐ வில் மேக் யூ எ நேஷன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அடங்காத ஆசீர்வாதங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அடங்கவே முடியாது, அடக்கவே முடியாதுங்க. நடந்ததா இல்லையாங்க? ஒருவேளை இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டு 4000 வருஷம் ஆயிட்டுங்க.
இன்றைக்கு 200 தேசங்களிலும் ஆபிரகாமுடைய சந்ததிகள் உண்டே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசியே, நீயும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி தானே. அவனுடைய சந்ததியை கொண்டு தேவன் இஸ்ரவேல் என்று சொல்லி ஒரு தேசத்தை உருவாக்கினாரே. எங்க இருந்துங்க? செத்து போன கர்ப்பப்பையில இருந்து. He is our Lord. நீங்க நினைக்கிறீங்களா அங்கள் எங்க வாழ்க்கையை முடிஞ்சே போச்சு? இன்னைக்கு காலையில ஒருத்தர் அழைக்கிறார், ஒரு மகள், ஐயா தருமபுரி மாவட்டத்தை வந்து பேசுற, சொல்லுகிறமா இந்த போன வாரம் அடித்த காத்துல 2000 வாழைகள் எல்லாமே முறிஞ்சு விழுந்துட்டியா. அப்புறம் சொல்றாங்க, ஐயா 1 கோடி ரூபாய் கடன் இருக்குய்யா, நான் என்ன செய்யறே தெரியலையா. எத்தனை வருஷம் விசுவாசிமா? 30 வருஷம் விசுவாசி. பாருங்க, முடிவுக்கு வந்துட்டாங்க. இனிமே என்ன, சொத்தெல்லாம் வித்துட்டு கடனை அடைச்சிட்டு வாழ முடியுமா? ஏன்னா சொத்தை வித்தாலும் கடனை அடைய முடியும். ஆனால் முடியாத ஒன்றை துவக்குவதற்கு தானே தேவன் என்று நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கை செத்து போச்சு. பாவத்துல நான் மூழ்கி கிடக்கையா, என்னால வெளியே வர முடியாது. குடிக்கு அடிமையாயிட்டேன், என்னால வெளியே வர முடியாது. கடன்ல மூழ்கி கிடக்கிறேன், என்னால வெளியே வர முடியாது. கணவனுக்கும் மனைவிக்கும், எனக்கும் என் மனைவிக்கும் ஒத்து வரல, என்னால வாழவே முடியாது என்று உன்னுடைய வாழ்க்கை முடித்து கொள்ள நினைத்து கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, இன்றைக்கு உனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும். ஆமே. என்ன உயிர்த்தெழுதல் தெரியுமா? ஆபிரகாம் குழந்தை இல்லாமலே வாழ்ந்து முடிக்க திட்டம் வைத்திருந்தான். அவனை பார்த்துதான் சொல்றாரு, எப்பா உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். ஓகே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்புறம் பாருங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், அதாவது நீ வையகத்தையும் வாழ வைப்பாய். இன்னும் என்ன சொல்றாரு? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். யாருக்குங்க சொல்றாரு? பரதேசிக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதில் 3வது வசனம் பாருங்க. இன்னைக்கு எதை பார்க்கிறோம்? அடங்கா ஆசீர்வாதங்கள். அங்கே 12:3 பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு 200 தேசங்களிலும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் தேர், கோடிக்கணக்கான மக்கள். ஏன் ஆண்டு சொல்லிட்டாரு, உன் பேரை பெருமைப்படுத்து. இன்னைக்கு ஆபிரகாமுடைய பெயரை பிரசங்கிக்காத தேசம் ஒன்று கூட கிடையாதுங்க. கடவுள் இல்லை என்கிற தேசத்திலும் ஆபிரகாமுடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்துகிறார். ஏன்? அவருடைய ஆசீர்வாதங்கள் அடங்காத ஆசீர்வாதங்கள். அருமையானவர்களே, ஆமென். தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். எந்த அளவுக்கு அவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் வாசிக்கட்டுமா? அங்கே யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனம். நாம் எதை தியானிக்கிறோம்? தேவனின் மெய்யான இயல்பு. தேவனுடைய மெய்யான இயல்பு என்ன தெரியுமா? இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பது தான். ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனம். told by our master Jesus Christ, நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதை எனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்வீர்கள். யோவான் 17:22 நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஐயா, இயேசு கிறிஸ்து எந்த மகிமையை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரோ அந்த மகிமையினால் தேவன் உங்களையும் என்னையும் நிறைத்து வைத்திருக்கிறார். அது அடங்காத ஆசீர்வாதமா இல்லையா? அன்இமேஜினபிள் பிளஸ்ஸிங்கா இல்லையாங்க? இந்த ட்ரூத்தை யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ சக்க போட்டாங்க. பவுல் அறிந்திருந்தா பாருங்க இந்த ட்ரூத்தங்க. எந்த ட்ரூத்தை அறிந்திருந்தா? பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்திருந்த மகிமையை எனக்கு கொடுத்துட்டாருப்பா. அதனாலதான் அவனுக்கு வெளிப்பாடு வெள்ளம் போல வந்தது. ரோமர் 8:30 என்ன சொல்லுகிறார்? எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். You have been glorified. Glory, glory, glory be to the Lord. ஐயா, நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அந்தஸ்தை பரலோகம் கொடுத்திருந்ததோ அதே அந்தஸ்தை நீ உடையவனாக இருக்கிறாய். அவர் தேவனாக இருந்தார், அந்த அந்தஸ்தை நீ உடையவனாக இருக்கிறாய். அவராலே செய்ய முடியாத, அவராலே தீர்க்க முடியாத பிரச்சனை என்று உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த அந்தஸ்தை நீ அடைந்திருக்கிறாய்.
அவர் கல்லறையை காலி செய்தார், அந்த அந்தஸ்தை நீ அடைந்திருக்கிறார். அதுதாங்க பிதா குமாரனுக்கு கொடுத்த மகிமை, அடங்காத ஆசீர்வாதம். லேண்ட் எவ்வளவு கொடுத்தாருன்னு பார்ப்போமா? அங்கே ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்கள். The book of Genesis chapter 13 verses 14 and 15. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பாரு. 15வது வசனத்தில் சொல்றாரு, ஆதியாகமம் 13:15, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்தேன். பார்த்தா போதுங்க, உங்களுக்கு சொந்தமாயிடும். இதை எந்த பட்டணத்திலிருந்து கேட்குறீங்க? ஏதோ ஒரு மகள் கேட்கிறா, நீ கரோலினா, நார்த் கரோலினா இருந்து. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்தில் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் உனக்கு சொந்தமாயிடும் மகளே. நீ பார்த்தா போதும். நீ ஏற்கனவே பார்த்துட்டா இல்லையா? நீ அந்த பட்டணத்தில் பல வருஷம் இருக்கிறா, நார்த் கரோலினாவில் பல முறை அந்த பட்டணத்தை பார்த்துருக்கிறா. நீ பார்த்துருக்கிற சொத்து எல்லாம் உனக்கு சொந்தமாயிடும். அப்படிதாங்க இவர் சொல்றாரு. சரி, உனக்கு அந்த வீடுகள் கட்டடங்கள் அதை உன்னால விசுவாசிக்க முடியல. ஐயா, அந்த வீடுகளிலே கரோலினா, நார்த் கரோலினா பட்டணத்தில் வாழுகிற அத்தனை ஆத்துமாக்களையும் உனக்கு கொள்ளை பொருளாக தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். மகளே, இங்க என்ன சொல்றாரு? எப்பா, நீ பார்க்கிற பூமி எல்லாம் உனக்கு தாங்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், நீங்கள் எந்த பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், இந்த உலகத்தில் எந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் வாழுகிற பட்டணம், நீங்கள் வாழுகிற கிராமத்தில் உள்ள ஆத்துமாக்கள் எல்லாரையும் உங்களுக்கு கொள்ளை பொருளாக தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இல்லை என்றால் இந்த 800 கோடி ஜனங்களை எப்படி சந்திக்க முடியும்? அதுல உனக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? ஹல்லேலூயா. ஓ ஐயா, உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? நான் இப்பொழுது இந்த உலகத்தில் எனக்கு ஒரு ஸ்கொயர் இன்ச்சு கூட சொந்தம் கிடையாது. நான் இருக்கிற வீடு எனக்கு சொந்தம் கிடையாது, வாடகை. நான் இப்பொழுதே வாடகை கொடுக்க முடியாமல் 3 மாதம் பாக்கி வச்சிருக்கிறேன். லேண்ட்லார்டு வந்து வீட்டை காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னன்னா, இந்த ஊரே எனக்கு சொந்தமாகும் என்று கேள்வி நியாயமான கேள்வி இல்லை, தவறான கேள்வி. ஆபிரகாம்கிட்ட அப்படிதான் சொல்றாங்க. அவனுக்கு ஒரு சதுரடி கூட இடம் கிடையாது. என்ன சொல்றாரு? எப்பா, நீ பார்க்கிற பூமி எல்லாம் உனக்கு. அதனாலதான் இந்த தலைப்பு, அடங்கா ஆசீர்வாதங்கள். அருமையானவர்களே, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு பிள்ளை கூட பெற்றுக்கொள்ள அவன் சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பப்பையும் செத்து போச்சுங்க. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அடுத்த வசனம். அங்கே ஆதியாகமம் 13வது அதிகாரம் 16வது வசனத்துல, உன் சந்ததியை பூமி தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் உன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அன்கவுண்டபிள், இன்யூமரபிள். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving dad. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்கள், சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள 3 மாதங்கள் என்னுடைய செய்திகளை கேளுங்க. நீங்க 1/2 hour செய்தி டெய்லி 2 to 4 கேளுங்க. 10 நாட்களிலே உங்கள் பிரச்சனை தீர்ந்து விட துவங்கிவிடும். 50 செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் எந்த பிரச்சனையிலும் இருக்க மாட்டீங்க, எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. 100 செய்தியை கேட்கும் பொழுது தண்ணீரை போல அற்புதம் செய்வீர்கள். 200 1/2 hour செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் மேஜிக் இல்லைங்க, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்வீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.